ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா 2 வருடம் 3 மாதம் ஆகிய பேரிச்சக்கன்று. இது பார்த்திங்கன்னா பர்கி அப்படிங்கிற ஒரு பேரிச்சி வெரைட்டி. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நட்டு 2 வருஷம் 3 மாதம் ஆகிருக்கு. இது ஒரு 20% ஆஃப் பிளான்ட் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து பாலை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 20% இருக்கலாம், 20 to 30%, 20% அவ்வளோதான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து 3rd எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இது ஓகே தான். ஓகே, அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து 20% வந்ததுக்கு சந்தோஷம் தான். மகசூல் சில எல்லா பாலையும் பார்த்திங்கன்னா சிலது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, 4 பாலை 3 பாலை அப்படிலாம் எடுத்துருக்கு. சிலது பார்த்திங்கன்னா சிலது 5 கூட எடுத்துருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சிலர் வந்து ரைப்பன் ஸ்டேஜுக்கும் ஆயிருக்கு. சிலர் நம்ம இதை பார்க்கலாம், இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு இது ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன். கொஞ்சம் கலர் டர்ன் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு காற்றோட்டமாக இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு நெட்டு தான். ரொம்ப லேசாக தான் இருக்குது. ஆக்சுவலி இது பனானாக்கு போடுவாங்க, பனானா பஞ்ச் கவர்னு சொல்லுவாங்க. அதை தான் நாங்கள் போட்டிருக்கோம். இதை ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம். சரி ட்ரை பண்ணுவோமே, கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கட்டுமேனு இது வாங்கினது. பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா கலர் டர்ன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எல்லோயிஸ், ஒரு எப்படின்னு பார்த்திங்கன்னா 6 kgக்கு 5 to 6 kg இருக்கும். வெயிட் இருக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. நல்லா இருக்குது. நம்ம இதை ஒரு நம்ம நல்லா டார்க்காக இருக்க சார் ஒரு ப்ரௌன், ஒரு ஜஸ்ட் எல்லோவாக டர்னாக இருக்கிற பழத்தை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், வா வெரி டேஸ்டி, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. லைக் ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ராவாக தான் சாப்பிட்றது. ஃப்ரெஷ்ஷான டேட்ஸ் தான் சாப்பிட்றது. இது எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது அறுவடைக்கு ரெடி ஆச்சுன்னு நினைக்கிறேன். மகசூலுக்கு பார்க்கணும், நம்ம வந்து சேல்ஸ்க்கு இது பார்க்கணும் எப்படின்னு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னே நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு ராவாக இருக்குது பார்த்திங்கன்னா, பச்சையாக இருக்குது பார்த்திங்களா, டர்ன் ஆகுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவர்ப்பாக இருக்குது. இது ரொம்ப இனிப்பாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, இனிப்பாகவும் இருக்குது, நல்லா கிரன்ச்சியாக, நல்லா ஸ்வீட். இங்கே பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லதா வாட்டர் கண்டென்ட் மாதிரி. இங்கே பாருங்கள், நல்லா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. நல்லா இங்கே பாருங்களேன். அற்புதமாக இருக்குது. இது செகண்ட் டைம் நான் லைஃப்பில் இங்கே சாப்பிட்றேன். நான் முதல்ல சாப்பிட்டது ஒரு ஸ்ட்ரீட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த
இங்கே ஃபுல்லாக எல்லாமே யூனிஃபார்மாக உங்களுக்கு ஒரு மகசூல் வரணுன்னா குறைஞ்சபட்சம் 3 வருஷமாக தான் ஆகணும். நெக்ஸ்ட் இயரு இந்த ஃப்ளவரிங் எப்போ நடக்குதுன்னா ஒரு ஜனவரியோட பிப்ரவரியில் தான் ஃப்ளவர்ஸே வருது. பிப்ரவரி தான் வி கேன் சே பிப்ரவரி மிட்டு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரியிலேருந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே மாறி ஃப்ளவர்ஸிங் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே நாள் ஒரு மரத்தில் எல்லாமே ஒரே நாளில் வர்றது கிடையாது. ஒரு 15 டேஸ்க்குள்ளே ஃப்ளவரிங் வந்தது. இந்த ஃப்ளவரிங் வந்து ஃப்ளவர் ஆனதுக்கு அந்த பாலை வந்து வெடிக்கும். அது வெடிக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்குள்ளே நம்ம வந்து பாலினேட் பண்ணணும், ஹேண்ட் பாலினேஷன் பண்ணணும், மேனுவலாக பண்ணிடணும். அது பண்ணும்போது தான் இவ்வளோ நம்ம மகசூலை பார்க்க முடியும். தேனி மழை எதிர்பார்த்தோம்னா இவ்வளோ மகசூலை எதிர்பார்க்க முடியாது. இதில் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் 1-2 பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அது தெரியுது, எல்லாத்துலேயும் 1-2 பழுக்க ஆரம்பிக்குது. முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாலை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3.5 months கிட்ட ஆக போகுது. இது வந்து நம்மளுக்கு பாலினேஷன் ஆகி நம்ம மகசூலுக்கு வந்திருக்கு. இது ஒரு 2 weeksக்குள்ளே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது ஃபஸ்ட் க்ராப்பு. பட் இன்னும் பெட்டர் தான். ஜஸ்ட் பாரு, எங்களுக்கு லேர்னிங்காக இது மேலும் எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி. அது எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி நாங்கள் வந்து பாலினேட் பண்ணுறது, இது வரைக்கும் நிறைய கற்றுருக்கோம். இதை பார்க்கும்போது நல்லா டேர்ன் ஆகிருக்கு. நல்ல கலரும் வந்திருக்கு. ஸோ இந்த லேர்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க எப்படி பாலினேட் பண்ணணும், அது பாலினேட் பண்ணிவிட்டு எப்படி டைப் பண்ணுறது, அப்புறம் அந்த பாலை எப்படி எடுத்து காட்டுறது, இது மாதிரி சின்ன விஷயங்களில் ஒரு 2 மாதத்துக்கு வேலை இருக்குது. அப்புறம் பராமரிப்பு ரொம்ப கம்மி தான். ஒரு 6 மாதத்துக்கு தான் அது வேலையே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பெருசாக வேலை இல்லை. அதுக்காக தான் இதை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அந்த 6 மாதத்துக்குள்ளேயே நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இது பாலினேட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மட்டை ஃபார் எக்ஸாம்பிள்ஸு இப்போ நம்மளுக்கு லெட்ஸ் டேக் திஸ் ஒன். இது மகசூல் வருதுன்னா இப்போ நம்ம வந்து இந்த மட்டையெல்லாம் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி மட்டையெல்லாம் நம்ம அடி மட்டையெல்லாம் நிறைய கட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 மட்டை பக்கமாக கட் பண்ணணும். கட் பண்ணுறது அது ஒரு வேலை. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிட்ட நெருங்க முடியாது. இதெல்லாம் ஷார்ப் ஏஜாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாம் நீடில் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். இது நீடில்ஸ்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பு. இது அப்படியே நம்ம உடலாம் பெனிட்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து அந்த நீடில் மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணணும். ஒரு கத்தி அருவாள் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். அது ஒரு வேலை. அப்புறம் பாலினேட் பண்ணணும். ஆண் மரத்துலேருந்து மகரந்து சேர்க்கணும். பெண் மகரத்தில் நம்ம வந்து பால் வெடிச்ச வெட்டி பாலை உள்ளே வச்சுட்டு அதை கட்டணும். அது ஒரு வேலை. அதுக்கப்புறம் இந்த பாலை எடுக்கணும். அப்புறம் இந்த பாலை வெட்டி இது மாதிரி இந்த பாலையை எடுத்து நம்ம வந்து பாலையை கட்டணும். மட்டையில் நம்ம எடுத்து கட்டணும், பாலையை கட்டணும். அது ஒரு வேலை. அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து கவர் பண்ணணும். ஒரு பூச்சி, வேறு ஒரு பறவைகள்லேருந்து நம்ம இன்னுமேலேருந்து நெட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. மெயினாக அதை பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸு, எந்த அனிமல்ஸ் நம்ம எதுவுமே இல்லை இங்கே. அதுவுமே எதுவுமே இது நம்ம வந்து அட்டாக் பண்ணல இது வரைக்கும். பேர்ட்ஸு, பூச்சி, இது மாதிரி தொல்லை எதுவுமே இல்லை. ஜஸ்ட் 100% அரெஸ்ட் ஆகிடுச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல். அட்லீஸ்ட் இதை வந்து போதே பேர்ட்ஸ்லாம் கிட்ட நெருங்கதே கிடையாது இதுக்கிட்ட. இது ரொம்ப யூஸ்ஃபுல். வெறுங்காய விஷயங்கள் வெறும் இதாக போட்டிங்கன்னா நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து அஸ்வினி நம்ம கொசு மாதிரி மேலே ஒரு பூச்சி அது மேலே வந்து படிஞ்சிருது. இதை போடும்போது ஃப்ரூட்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இதில் மருந்து எதுவுமே அடிக்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு நாங்கள் வந்து ஆர்கானிக்காக ஃபெர்டிலைஸ் கொடுக்குறோம். அது நம்ம வந்து இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் வராது. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நீங்கள் வந்து க்ளீன் கூட பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் மழையும் பெஞ்சிருக்கு. இப்போ இடையில் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி ரெயின்ஃபாலாக நடந்திருக்கு நம்ம வந்தது. ஸோ தண்ணியும் உள்ளே போகும். அது எதுவும் கிராக் ஆகலை. மெயின் அது வந்து மழை பெஞ்சால் கிராக் ஆகும்பாங்க. அது ரொம்ப முக்கியம். பிளாஸ்டிக்கில் கவர் போடுவாங்க. நாங்கள் ட்ரையல்னால முதல்ல போடல. ஸோ அந்த பிரச்சனை இல்லை.
இந்த நெட்டு ஓகே தாங்கிற மாதிரி இருக்குது. இது பார்க்கணும், போக தான் பார்க்கணும் இதில் ஹெல்ப் பண்ணுதுன்னு. அப்புறம் இதை பார்த்திங்கன்னா இது தின்னிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அது ரொம்ப டென்சிட்டி அதிகமாகும் போது என்ன பண்ணுன்னா அது வந்து பெருசாகாது, சில வந்து உதிர்ந்துடும், அதெல்லாம் வந்து உள்ளே விட்டால் அழுகிற மாதிரி ஆகிடும். அதனால் அது வந்து 2-3 டைம் கிளச்சி விடணும், அது கவர் எடுத்து கிளச்சி விடணும். இது ஒரு வேலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேலை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த பேரிச்சி தோட்டத்துக்கு. இன்னமும் போக அடுத்த வருஷம் தான் இன்னும் ப்ராப்பரான லேர்னிங் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நாங்கள் கற்றுருக்கோம் இது எப்படி பராமரிக்கிறது அதை பற்றி ஆனது. ஸோ நான் போக போக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ஃப்யூச்சரில் நான் எப்படி நாங்கள் வந்து இன்னும் எளிமையாக பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்யூச்சரில் இது வந்து பாலினேட் பண்ணுறதுலாம் நம்ம ஹார்டாக இருக்கும். மடம் பெருசாகும் போது என்ன பண்ணுறேன்னு அதுக்கு நாங்கள் வந்து ஹைட்ராலிக் டிராக்டர்லேயே ஹைட்ராலிக் மவுண்ட் பண்ணுற மாதிரி வச்சு ஸோ நாங்கள் கொஞ்சம் ப்ராசஸ் எளிமை பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். இல்லை ஸ்ப்ரே மாதிரி இந்த பாலினேட்டரை வந்து ஸ்ப்ரே மாதிரி அடித்து பண்ணுற மாதிரி இப்போ வந்து கல்ஃபில் கண்ட்ரிலாம் பண்ணுறாங்க. அது மாதிரி அட்வான்ஸ்டு பண்ணுறாங்க. இப்போ எங்கள் தோட்டம் பெருசாக இல்லை, ஒரு 5 ஏக்கர் சின்ன தோட்டம் தான். ஆனால் அதையும் நான் ட்ரை பண்ணுவோம். எதுக்குன்னா நம்ம வந்து வேலையாட்கள் குறைக்கலாம், இல்லை வந்து ப்ராசஸ் குயிக்காக முடிக்கலாம். மினிமம் லேபர்ஸ் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் முடிக்க முடியும். அதுக்காக பண்ணுறது பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். என்ன சொன்னது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்ஸில் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் எல்லாம் பாலை எடுக்க ஆரம்பிச்சிச்சு இருக்குது. இது மாற்று கண்ணை வச்சது, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நெட்டது, ஒரு வருஷ கண்ணு. இதையும் பால் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கும் பால் வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் நான் அனதர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, புல் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்களேன், இந்த அளவுக்கு வீட்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் ஒரு மினி டிராக்டர் வச்சு நாங்கள் இன்டர் கல்டிவேட் பண்ணினோம். இதெல்லாம் சம்மர் டைமில் இது எல்லாமே ரெஸ்ட் ஆகிடுச்சு. பட் இப்போ ரெயின்னா கண்டிப்பாக அந்த வீட்ஸோட சீட்ஸ்லாம் நிறைய இருக்குது, அது மறுபடியும் திரும்பி முளைக்கும். அதை நாங்கள் மேனேஜ் பண்ணணும். ஓகே கைஸ், நான் ஃபியூச்சர் வீடியோவில் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இது அகந்திர பாட்டு.